நான் ரிஜெக்ட் பண்ண ஸ்ரவணி நீங்க தானா? யூ டோன்ட் டிசர்வ் மீ, ஓகே? எங்கள் அம்மா சொன்னாங்க பொண்ணு செம்ம அழகாக இருக்கான்னு. நான் தான் ஃபோட்டோ பார்க்காம ரிஜெக்ட் பண்ணிட்டேன். ஃபோட்டோ பார்க்கலையா? ஃபோட்டோ பார்க்காம எதுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணீங்க? ஐயோ, உங்களுக்கு இன்னும் வாங்க புரியல. நான் உங்களை வேணான்னு சொல்லுங்க, கல்யாணமே வேணான்னு சொன்னேன். ஆமாங்க, எனக்கு மேரேஜ் லைஃப்பை தனியாக ஹேண்டில் பண்ண நினச்சாலே ப்ரெஷர் தான். கல்யாணம்னா பசங்களுக்கு மட்டும் தான் ப்ரெஷர்னு யாருங்க சொன்னது? இன்ஃபேக்ட் பசங்களை விட பொண்ணுங்களுக்கு தான் இன்னும் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஆனா நாங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு வரும்போது பசங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம்ல பசங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு. உங்களை நம்பி வந்த ஒருத்தங்களை பார்த்துக்க முடியாமல் போயிடுமோன்னு என்னைக்காவது பயந்துருக்கீங்களா? பசங்க ஒவ்வொரு நாளும் பயப்படுவோம். இங்கே பாதி பசங்க ஆசை கனவுன்னு எவ்வளோ விஷயம் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவன் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கணுன்றதுக்காக. அவனுக்கு அந்த வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு வயசாகி அவன் கனவையும் மறந்துடுறான். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குங்க பசங்களுக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னு ஈஸியாக கேட்காதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒருத்தர் இருந்தா போறோம். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா லைஃப் ஃபுல்லா தனியாவே ஓட்டிட முடியாதுல்ல. இதோட ஃபுல் வீடியோ பார்க்க ஹேண்டில் கீழ இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.